என் அண்ணனுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அதான் அன்னைக்கே பார்த்தனே. அவன் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ணன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். முன்னெல்லாம் நானும் அவனும் டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனா அம்மா இறந்த பிறகு அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு காட்டுவாங்கன்னு நான் எப்படி அவனை கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது, எல்லாம் சரியாயிடும். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ உட்கார். நான் அவரை பார்த்தேன், நல்லதா இருந்தாரு. அவருக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. தூக்கிட்டு போற ஆளுங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு. விடு பவித்ரா, ஏன் டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்க. நான் என் அண்ணனுக்கு அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. அண்ணன் ஊர்ல இல்லையா? எந்த ஊருக்கு போயிருக்காரு? ஊட்டிக்கு போயிருக்கான். 4 நாள் ஆகும் வரத்துக்கு. அப்பா நான் ஊட்டிக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஊட்டில இருந்து இன்னும் 40 கிலோமீட்டர் உள்ள போகணும். இங்க ரோடெல்லாம் சரியில்லை. நான் போய் சேர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு? அப்படி ஒன்றும் மோசம் இல்லைப்பா. பவித்ரா என்ன பண்ணுறாப்பா? கேம் விளையாடிட்டு இருக்கா. பேசுறியா? இல்லைப்பா, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாளே, அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க. நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே. வாங்க. என்னாச்சு? லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் என்ன ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு பஸ். போகிற வழியில் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உட்காருங்க. ஸ்டிச் பண்ணிருக்காங்களா? 6 தையல் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு போலாமே. இங்க இருந்தா நான் தனியாக தான் இருக்கணும். ஊருக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார், கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட பவித்ரா, டேப்லெட் போடணும்.
இப்போல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. டிராஃபிக் சிஸ்டத்தை யார் மதிக்கிறாங்க? ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி நாள் சரியில்லைன்னு நினைக்கிறாங்களே ஒழிய விபத்துக்கான சரியான காரணத்தை யாரும் பார்க்கறதில்ல. செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டைலாக. நவீன் 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 அவர் டயர்டில் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓ, டைம் 10:30 ஆயிருக்கு. சாரி சார், நான் அப்படியே தூங்கிட்டேன். நான் கிளம்புறேன். 12 மணி வரைக்கும் பஸ் இருக்கு. நான் உங்களை பஸ் ஏற்றி விடுறேன். இல்லை சார், நோ ப்ராப்ளம். நான் தனியாக போயிடுவேன். வரேன் பவித்ரா. என்ன வேணும் உங்களுக்கு? குடிக்க தண்ணி வேணும். தேங்க்ஸ். ம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யார் நீ? அப்படியே உட்கார், இல்லை உன் தலைகரிடும். என்ன செடியன், உன் வீட்டுக்கே வந்து தங்கி பாம்ஸ் வச்சிருக்க. இதையெல்லாம் செஞ்சேன்னா என் தலையை பீஸ் பீஸா உன்கிட்ட கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? என் வீட்டில் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்போ அது முக்கியம் இல்லை. நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன்.
டெரரிஸ்டா நீ? எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றத கேளு. இந்த வீடு முழுவதும் பாம்ஸ் வச்சிருக்கேன். இதுல முதல் சுவிட்ச் அழுத்துனா உன் பொண்ணு ரூம்ல முதல்ல வெடிக்கும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாம்ஸ் வெடிச்சா இந்த வீடு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாம் தர மட்டமாயிடும். என் வேலை முடிகிற வரைக்கும் உன் வீட்டில் தான் இருப்பேன். அது வரைக்கும் உன் பொண்ணுகிட்ட சொல்றதோ வீட்டை விட்டு வெளியே போறதோ வேற எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா உன் பொண்ணு பையன் ஒவ்வொருத்தரும் உன் முன்னாடியே செத்து போறத பாப்ப. என் பசங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். அது உன்கிட்ட தான் இருக்கு. உன் போலீஸ் புத்தியை காட்ட நினைச்ச நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பாத்தீங்களாப்பா, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். என்ன 7 மணிக்கு சீனியர் லாயர் வர சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். பவித்ரா, ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்டு நவீன் சாப்பிடுங்க செடியன். எதுக்காக இங்கே வந்திருக்க? நான் பிடிச்ச கிரிமினல்ஸோட சம்மந்தப்பட்ட ஆளா நீ? ஃபாரின் கம்பெனிஸை பாம்பு பிளாஸ்ட் பண்ண வந்து என் வீட்டில் சேஃப்டியாக இருக்கியா? இல்லை இங்கே இருக்கிறத திருட வந்து? உன் புத்திசாலித்தனத்தை நான் பார்த்தது போதும் செடியன். எனக்கு நிறைய வேலை இருக்கு.
செழியன், வீடு முழுவதும் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வீணா முயற்சி பண்ணாத. உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. நீ வந்த உடனே சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு இருந்த. சார் தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போக சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நவீன்? என்னோட நெட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணணும். உங்களால் இப்போ முடியுமா? இப்பவே பண்ணணுமா? கேஸ் விஷயமா ஆன்லைனில் செக் பண்ணணும், அர்ஜென்ட். சரி வா, பண்ணித்தரேன்.
அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லையாப்பா? கொஞ்சம் ஹெடேக்காக இருக்கு. எப்போதும் இல்லாத தலைவலி புதுசாக வந்திருக்கு. டேப்லெட் தட்டுமாப்பா? வேண்டாம்மா, இப்போ தான் 2 டேப்லெட் எடுத்திருக்கேன். பார்ப்போம். நவீன் இங்கே இருந்தது நல்லதாக போச்சுப்பா. நெட் ப்ராப்ளமை கிளியர் பண்ணிட்டாரு. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. ம். இன்னும் முடியலையா? நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரத்தில் என் வீட்டில் என் பக்கத்தில் இருப்பீங்கன்னு. நானும் நினச்சி பார்க்கல இது இவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு. உங்களை ஊருக்கு அனுப்ப எனக்கு பிடிக்கல. நாம் இப்படியே இருந்தல்லாமே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? நீங்க இல்லாத வாழ்க்கையை நினைச்சா என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே இருட்டாவே தெரியுது. அப்ப யாரோ என்ன உயிரோட புதைச்ச மாதிரி மூச்சு முட்டுது. எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை இங்க தங்க சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பிடிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு நாள் முழுவதும் அவர் கூடவே இருக்கல. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அப்பாவை பார்த்துட்டு வந்து படுத்துக்கிறேன். அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு வீணா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அப்பா படுத்துட்டாரா? ஆ. ம். நீங்க? நான் அப்பவே குடிச்சிட்டேன். தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட். பெண்ணே, உன் விசித்திர அழகுகள் என்னை வசியம் செய்யுதே. என் அன்பே, என் நரம்புகள் முழுவதும் உன் நெருக்கத்தை விரும்புதே. எத்தியோப்பியா போல் மெலிதாக தோன்ற, அது அமெரிக்கா போல் திமிரழகை தாங்க. எத்தனை விந்தைகள் என் வசம் உள்ளது தேடி பார்க்க
ஓ பெண்ணே ஓ பெண்ணே உன் விசித்திர அழகுகள் என்னை வசியம் செய்யுதே இமையொரு கணம் மூடாமல் உன்னை ரசித்திடும் நேரத்தில் ஸ்ருதி விலகலை இல்லாமல் இருவரின் இதயமும் துடிக்குது கடுங்குளிரில் போர்வைக்குள் கதகதத்திடும் மார்போடு கலந்திடும் சுகம் எண்ணித்தான் தினம் தினம் எனது உயிர் தவிக்குது என் மூச்சு என தினம் கொளுத்திடும் தீயாச்சு உடல் முழுக்க சுக அமிலம் தழிய உன்னிடம் சரணடைகின்றேன் வா வா. ஓ பெண்ணே உன் விசித்திர அழகுகள் என்னை வசியம் செய்யுதே என் அன்பே என் நரம்புகள் முழுவதும் உன் நெருக்கத்தை விரும்புதே ஓ பெண்ணே கொல்றதுக்கு ஒரு செகண்ட் போதும். இங்க நீ மட்டும் இல்ல, உன் உயிருக்கு உயிரான பொண்ணு இருக்கா. இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு கற்பனை கூட செய்யாத. இங்க இருக்கிற பாம்ஸ் வெடிச்சா என்ன ஆகுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன சாதாரணமா நினைச்ச விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இங்க நீ மட்டும் இல்ல, உன் உயிருக்கு உயிரான பொண்ணு இருக்கா.
இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு கற்பனை கூட செய்யாத. இங்க இருக்கிற பாம்ஸ் வெடிச்சா என்னாகணும் உனக்கு நல்லாவே தெரியும். என்ன சாதாரணமா நினைச்ச விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஏய், என்ன நடக்குதுங்க? எப்பவும் ஏன் மிரட்டுற? அப்பா, என்னப்பா, என்னாச்சுப்பா? உனக்கு ஒரு அடியும் படலையே. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஏன் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? அப்ப ஏதோ பிளானோட தான் என் வீட்டுல தங்கி இருக்கல. அதுக்காக தான் என் வீட்டுக்கு வர துடிச்சியா? உன்னை முழுசா நம்பினே. எதுக்காக வந்த? நான் சொல்றத ஒரு நிமிஷம் அமைதியா கேளு. நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, நடிச்சிருக்க. இதுக்கப்புறமும் உன்னை நான் நம்பவேன்னு நினைக்கிறியா? நீ நம்பலனாலும் என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். என்ன மிரட்டுறியா நீ? உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றேன். முதல்ல இங்கிருந்து வெளியில போயிடு, இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். நீ பேசுறது பிரயோஜனம் இல்லைம்மா. அவன் நம்ம வீடு முழுக்க பாம்ஸ் வச்சிருக்கான். எங்க வீட்டுல பாம்ஸ் வச்சிருக்கியா? எதுக்கு வச்சிருக்க? யார் நீ? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.